மிஸ் ஃபாரூக்கி, ஜோயா, நான் உன்னை தன்வீர் எங்க? நான் ரூம்ல போய் செக் பண்றேன். நானும் அங்க பாக்குறேன். யார் அது? நீ யாரு? நீ யாரு? I said stop. நீ யாரு? நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. நீ யாரு? யாருன்னு சொல்லு. மிஸ்டர் கான், நீ யாரு? நீங்க எங்க போனீங்க? மிஸ்டர் கான், நாங்க யாரையோ பார்த்தேன். நான் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. முகத்தை கூட பார்க்க முடியல. பட் ஐம் ஷூர் somebody is there. யாரா இருக்கும்? I don't know. பட் தனு எங்க? இந்த சத்தம் பேக்யார்ட்ல இருந்து வருது. தனு, ஜமி, தனு நீ நல்லா தானே இருக்க? ஜமி, ஜமி அங்க, அங்க, ஜமி அங்க. என்னாச்சு? ஜமி, எனக்கு கடத்திட்டு போறதுக்காக அவன் வந்திருந்தான். நான் பயந்து ஓடி வந்து இங்க ஒளிச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க ஜாமி. எனக்கு இருந்த படபடப்புல அது எல்லாத்தையும் தட்டி பண்ணிட்டேன். உங்க டின்னர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சோயா, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். தனு, இட்ஸ் ஓகே. நீ நல்லா இருக்கல. தட்ஸ் வாட் இம்பார்ட்டன்ட். போலாம். இத பார் தன்வீர், யாரும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு நீ தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லு. ஒரு நிமிஷம் தன்வீர், உன்னோட இன்னொரு இயரிங் எங்க? மிஸ் ஃபாரூக்கி, வாட்ஸ் ராங் வித் யூ? இவ்வளவு நடந்திருக்கு, இயரிங் தான் முக்கியமா என்ன? ஆமா, ஏன்னா இன்னொரு இயரிங் என்கிட்ட இருக்கு.
நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மிஸ்டர் கான், நான் யாரையோ பார்த்தேன், அவங்க பின்னாடி கூட ஓடினேன்னு. அப்போ அந்த சமயத்துல தான் எனக்கு இந்த இயரிங் கிடைச்சது. அவன் ரொம்ப வேகமா ஓடி போனான், இல்ல ஓடினான். நான் துரத்திக்கிட்டு போனேன்னா அப்போ அந்த இயரிங் அங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒரு இயரிங் உன்கிட்ட இருக்கு, இன்னொரு இயரிங் உன்னை அட்டாக் பண்ண அவகிட்ட இருக்கு. இந்த இயரிங் உன்னோட தானே? அப்புறம் எப்படி இது அங்க போச்சு? அது அவனோட துணியில மாட்டிருக்கலாம் இல்லையா சோயா? Are you sure? I mean, isn't it strange? அது உன்னை முதல்ல அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓடுனா, அதுவும் ரொம்ப வேகமா ஓடுனா. நான் அவனை துரத்திக்கிட்டு போனது வரைக்கும் அந்த இயரிங் அவன் துணியிலேயே மாட்டிக்கிட்டு இருந்தது, எங்கேயும் விழவே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது சோயா? நான் போய் சொல்றேனா? நோ, கமான் தண்ணீர், நான் ஒன்னும் அப்படி கேட்கல. நான் ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல சோயா? நான் உண்மைதான் சொல்றேன். அந்த நேரத்துல நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். என்னோட இயரிங் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. அப்பவும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் வருதா? தன்வீர், நான் உன் மேல சந்தேகப்படல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் now. ப்ளீஸ் நீங்க போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஜமி, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு உண்மையா எதுவுமே தெரியாது. என் இயரிங் எப்படி அவகிட்ட போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சோயா சந்தேகப்படுறாங்க. ஜமி, நான் இப்ப போய் சொல்லல. நீ இப்ப போய் தான் சொல்ற. அம்மா இன்னும் அந்த வீடியோவால அப்செட்டா தான் இருக்காங்க. அவங்க பண்றதும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இம்ரான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன நீங்க நம்புங்க. உங்க மனசை நோக்கடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம். நீ டான்ஸ் பண்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத முத புரிஞ்சுக்க. இம்ரான், எனக்கு புரியுது. என்னோட பொறுப்பு இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாமா எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணோட தலை எப்பவும் குனிஞ்சேதான் இருக்கணும்னு. ஏன்னா அவளோட தோல்ல 2 குடும்பத்தோட மான மரியாதையும் இருக்கு. இம்ரான், நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், என்னைக்கு அப்புறம் இனிமே என்னால உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க அம்மாக்கு நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்கல, அப்படின்னா சரி, நான் டான்ஸ் ஆடுறதையே விட்டுடுறேன். நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நிக்கத். ஜமி, நான் போய் சொல்லல. நீ இப்ப போய் தான் சொல்ற. ஜமி, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், ஜோயா தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறாங்க. அந்த இயரிங் அவகிட்ட எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது. ஜமி, நான் ஒண்ணு போய் சொல்லல. உண்மையை மறைக்கிறது பொய்க்கு சமமானது தனு. நீ இப்ப அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. தனு, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்க, ஆனா இப்பவும் அவன் யாருங்கிறத நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இன்னைக்கு நீ உண்மையை என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு தனு, நீ போட்டிருந்த அந்த இயரிங் அவனோட ட்ரெஸ்ல எப்படி மாட்டிச்சுன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் யாருங்கிற விஷயம் உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும்.
ப்ளீஸ் தனு, அவன் யாருன்னு சொல்ல. ஜாமி, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. போதும், நிறுத்து தனு. ஏன்னா ப்ளீஸ், இப்ப நீ என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்ல. அந்த ஸ்டோன் ஐ பர்சன் யாருன்னு சொல்ல. ஜாமி, அவன் என்னோட புருஷன். நீ என்ன பேசுற? உனக்கு டான்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிக்கத். அது உன்னோட பேஷன். இவ்வளவு சுலபமா அதை விட்டுறலான்னு நீ எப்படி முடிவு பண்ணன்னு எனக்கு புரியல. அண்ணா, நான் என்ன சொல்ல? இம்ரான் மியான், நீங்க எல்லா விஷயத்திலும் நிக்கத்துக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் தான் அவளோட பேஷன், அதுக்கு நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா நீங்க என்னடா அதை விட சொல்றீங்க? ஐயா, இந்த விஷயத்துல நான் ஒண்ணும் பண்ணாம இல்ல. நானும் நிக்கத்து சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சேர்ந்து முடிவெடுக்கிறீங்களா? இம்ரான் மியான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்தையும் தனியா தான் முடிவெடுக்கிறீங்க. அதுக்கு நிக்கத் சும்மா தலையை மட்டும் தான் ஆடுறான். அண்ணா, நீங்க அமைதியா இருங்க. நிக்கத், தயவு செஞ்சு என்ன பேச விடுறியா? இந்த முடிவை நான் மட்டும் தனியா எடுக்கல. நிக்கத்துக்கு நான் என்ன புரிய வச்சேன்னா, உங்க அம்மா விருப்பத்தை தானே? ஐயா, நிக்கத் என்னோட வருங்கால மனைவி. எனக்கு அவ மேல உரிமை இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. அவ உங்க வருங்கால மனைவியா இருக்கலாம், ஆனா அவ என் தங்கச்சி. அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன் இம்ரான் மியான். அவளோட வெகுளித்தனத்தை யாரும் தப்பா பயன்படுத்திக்க நான் விட மாட்டேன். நான் ஒன்னும் பயன்படுத்திக்கல. நான் அவகிட்ட இத அன்பா தான் எடுத்து சொன்னேன். ஆனா அன்பா சொன்னீங்களா இல்ல நீங்க கட்டாயப்படுத்தி சொன்னீங்களா? அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்க அவகிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி பிரிக்க பாக்குறீங்க. அண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நிக்கத், நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. குதாஃபிஷ். இம்ரான், நான் சொல்றத கேளுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? நிக்கத், நீ என்கிட்ட என்ன சொன்ன? எல்லா விஷயத்திலயும் அவர் உனக்கு துணையா இருப்பார்னு சொன்னல. அண்ணா, அவர் எனக்கு துணையா தான் இருக்காரு. அவர் சொன்னது எல்லாமே அவருக்காக இல்ல, அது எல்லாமே எனக்காக, என்னோட நல்லதுக்காக. ஆனா நிக்கத், நீ அண்ணா ப்ளீஸ், நீங்க இம்ரான ஒண்ணும் சொல்லாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஒண்ணும் சொல்லாதீங்க. நிக்கத், நிக்கத், நான் ஏதாவது பேசுறேன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் விரிச்ச வலை இப்பதானே வேலை பார்க்குது. நிக்கத்தை கொடுமைப்படுத்தினா அவனுக்கு வலிக்குமே. நிக்கத்தோட கண்ணில் வர கண்ணீரை அவனால தாங்க முடியாது. இனிமேதான் நான் என் வேலையை காட்ட போறேன். அப்ப நான் அவன்கிட்ட சொல்லுவேன், நிக்கத்தோட சந்தோஷம் உனக்கு வேணும்னா நீ உடனே உமேராவை நிச்சயம் பண்ணிக்கன்னு. வாவ் ரசியா, அந்த மாதிரி திட்டம் போட யாராலையுமே முடியாது. உன்னோட புருஷனா? அப்படின்னா உனக்கு நிக்கா ஆயிடுச்சா? இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னத்த சொல்றது ஜாமி? எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத நிக்காவை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அந்த உறவு உறவா இல்ல, அடிமைப்பட்ட உறவு. உங்களுக்கு தெரியாது ஜாமி, அந்த அடிமைப்பட்ட வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு தெரியாது ஜாமி, நான் எவ்வளவு சகிச்சுக்கிட்டேன் தெரியுமா? நான் யார நிக்கா பண்ணிக்கிட்டனோ அவன் என்கிட்ட ஒரு மிருகத்தை விட மோசமா நடந்துக்கிட்டான். அவன் மோசமானவன். இரவும் பகலும் குடிச்சிட்டு தான் வருவான். அவன் நிறைய பொம்பளைங்க கூட பழக்கம் வச்சிருந்தான். தப்பான பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். தட்டி கேட்டா என்ன போட்டு நல்லா அடிப்பான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட அதுக்கு ஏதாவது சொல்வானோன்னு ரொம்ப பயப்படுவேன். நான் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த உடனே எனக்கு ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரியே இருந்துச்சு. அவன் கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருக்கேன். என் ஃபேக்டரியை இழந்த,
அப்புறம் என் சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அப்ப எப்படி தோணுச்சுன்னா என்ன பிடிச்ச சனியை விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா விதி என்ன விடாம துரத்துக்கிட்டே வந்துச்சு ஜாமி. அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா அந்த ஸ்டோன் ஐ பர்சன் உன்னோட புருஷனா? ஜாமி, என்ன மன்னிச்சிருங்க. இவனால நான் உங்களை இழக்க விரும்பல. ஆனா என்ன செய்யறது? நான் எங்க போவேன்? என்னோட ஃபேக்டரியும் எரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அவன் என்ன கொல்ல பாக்குறான் ஜாமி. ஜாமி, எனக்கு அவனை நிக்கா பண்ணிக்கவே விருப்பம் இல்லாம இருந்துச்சு. ஆனா நீங்க அப்ப இல்லாம போயிட்டீங்க. நீங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் யாரும் இல்லாம தனியாள் ஆயிட்டேன் ஜாமி. எனக்கு தெரியும் ஜாமி, நீங்க மட்டும் அங்க இருந்திருந்தா கண்டிப்பா அந்த நிக்காவை நடக்க விட்டுருக்க மாட்டீங்க. தனு, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் உனக்கு உதவி பண்றேன். நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. தன்வீர் ஸ்மைல் பண்றா. இந்த நிலைமையில அவளால எப்படி ஸ்மைல் பண்ண முடியும்? தன்வீர், எல்லாத்தையும் எங்ககிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருந்தனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க விட்டுருக்கவே மாட்டோம். அத்த, உங்களை தொந்தரவு பண்ண நான் விரும்பல. என்னம்மா இப்படி பேசுற? குடும்பத்துல இருக்கிறவங்களோட கவலையை ஷேர் பண்றத தொந்தரவுன்னு சொல்லாத. டோன்ட் வரி தனு, இனிமே அந்த மாதிரி நடக்காது. அவன் மறுபடியும் உன்னை தொல்லை பண்றதுக்கு முயற்சி பண்ணானா நான் அவனை அடிக்கிற அடியில் அவன் அப்படியே. தேங்க்யூ ஜாமி. பரவாயில்ல விடுங்கண்ணா. இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி பேசி நாம எதுக்கு காலையிலேயே நம்ம மூட கெடுத்துக்கணும்? அண்ட் தன்வீர், நீங்க அண்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, சோ டோன்ட் வரி. அண்ணா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். ஜாமி என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. வெரி குட். இப்பத்துல இருந்து இந்த டாபிக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இந்த விஷயம் இங்க இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொரு விஷயம் இன்னமும் பாக்கி இருக்கு. அப்படித்தானே மிஸ்டர் கான்? மிஸ்டர் கான், நீங்க நேத்து ராத்திரி என்கிட்ட எதையோ சொல்ல வந்தீங்களே, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது உன்கிட்ட தனியா தான் சொல்ல முடியும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அது என்ன விஷயம் மிஸ்டர் கான்? என்கிட்ட நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அது